கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 22:3. Matthew 22:3. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அதாவது இந்த ஓமானத்துல நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். எப்படி இந்த ராஜாவினுடைய ஒரு தாராள குணத்தை பார்க்க முடிகிறது, அழைக்கப்பட்டவருடைய சிறப்புரிமையை பார்க்கப்படுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு துக்கத்தையும் பார்க்கிறோம். அதே சமயத்துல தேவனுடைய பொறுமையை பார்க்கிறோம், மனிதனுடைய ஒரு இருதயம் கடினப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா இதுல வரக்கூடிய முதல் அதிர்ச்சி என்ன தெரியுமா? என்ன இந்த வசனம் அழைக்கப்பட்டவர்களை வர சொல்லும்படி. அதாவது யூத கல்யாணத்துக்கு நீங்க கல்யாணம் இப்ப நடக்க போகுதுன்னா அவங்க முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க, எப்ப நடக்க போகுது, எப்ப இதுன்னு சொல்லி யார முன்னாடி அழைக்கிறாங்களோ. அதாவது முதல்ல ஒரு அட்வான்ஸா முன்னாடியே எத்தனாம் தேதின்னு, அதுக்கப்புறம் இன்னைக்கே தான் நடக்க போகுது, இன்னைக்கு சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய இது 2வது அழைப்பு. முதல் அழைப்பு ஏற்கனவே அவங்களுக்கு என்ன தெரியும், ஏற்கனவே கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியும், அது அவங்க எப்பன்னு சொல்லி ஒத்துக்கொண்டாங்க, அதனால அவங்க அழைக்கப்படுவாங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இவர்கள் சிறப்புரிமையாய் அழைக்கப்பட்டவர்கள். இது எதை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. ஏன்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க அழைக்கப்பட்டவர்கள், அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு சிறப்புரிமை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ரோமர் 9வது அதிகாரம் 4:5 எப்படி இஸ்ரவேலுக்கு என்னென்னலாம் சிறப்புரிமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம், அவங்களுக்கு தான் தேவ ஆராதனை, அவங்களுக்கு தான் உடன்படிக்கை, அவங்களுக்கு தான் வேத வசனமா, அவங்க மூலமா தான் மேசியாவும் வந்தார் என்று சொல்லக்கூடியதா. ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? பூமியில இருக்கிற எல்லா மனுஷர்கள் காட்டிலும் உங்களை நான் அறிஞ்சு கொண்டேன் என்று சொல்லக்கூடியதா. இந்த அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு இப்ப வேலைக்கு கூப்பிடல, வரி வாங்க கூப்பிடல, போருக்கு கூப்பிடல, இல்ல ஒரு இந்த காரியம் செய்யுங்கன்னு சொல்ல, மாறாக என்ன, கல்யாணத்துக்கு சாப்பிடத்தான் கூப்பிடுறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? ஜனங்கள் தம்மோட சந்தோஷமா இருக்குன்னு தான் கூப்பிடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 25:6 பார்க்கும்போது என்ன, கர்த்தர் ஒரு நல்ல விலையுயர்ந்த நல்ல ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச 23வது சங்கீதம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்னு. இதை எதிர்காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 பார்க்கிறோம். என்ன, யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் என்ன பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். எப்படி? அவங்களுக்கு வர மனசு இல்ல. முன்னாடியே சொல்லப்பட்டாலும் அவங்க வரல. ஆனா அவங்களை அழைக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 6:8 பார்க்கிறோம், நான் யாரை நமது காரியமா போவார்னு, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேங்கிறாரு. அதே மாதிரி எரேமியா 7:25 பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரத்துல 70 பேரை அனுப்பி வைக்கக்கூடியது, எப்போதுமே அனுப்பி கூப்பிடக்கூடிய ஒரு காரியம். ஆனா அவர்களுக்கோ வர மனதில்லை. ஏன்னா யோவான் 5:40 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வர மனதில்லாது இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல கவனிங்க. ஏற்கனவே சந்தோஷம் நல்ல இதா இருப்பதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கொடுக்கப்பட்டவர்களோ என்ன பண்றாங்க? வர மறுக்கிறாங்க. அப்ப முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்முடைய ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து தொடங்குது? தேவன்கிட்ட இருந்து. எப்படி தொடங்குது? அவர் அனுப்பிய ஊழியக்காரர்கள் மூலமாய். ஏன்னா நீங்க பாருங்களேன், எப்பவுமே நம்முடைய ரட்சிப்பினுடைய தொடக்கம் எங்க இருக்கு? கர்த்தர் தான் இருக்கிறாரு. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? யாரையாவது அனுப்பி நம்ம கிட்ட பேசி அதன் மூலமாய் என்ன நம்ம தேவனோடு இருப்பதற்கு. அதே மாதிரி இந்த சுவிசேஷம் எதுக்கான அழைப்பு? சந்தோஷமா இருக்கிறதுக்கான அழைப்பு. நல்லா கவனமா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய ஒரு பக்கத்துல அந்த கர்த்தரை மதிக்காம ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல என்ன, ஒரே துக்கமா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நிறைய பேர் துக்கமா இருந்தா அது என்ன பரிசுத்தம், துக்கமா இருந்தா அது ஒரு பக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தவறானதுல இருக்கிறாங்க.
ஆனா என்ன, சுவிசேஷம் எதுக்கு அழைக்கப்படுது? நீங்க தேவனோடு மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தான் அழைக்கப்படுது. ஆனா என்னன்னா, யார அழைத்தாங்களோ அவர்களே நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ சுவிசேஷம் தேவன்ட்ட இருந்து தொடங்குது. அவர் அனுப்பக்கூடிய ஊழியக்காரங்க மூலமா தொடங்குது. அது மன மகிழ்ச்சியா இருக்க அழைக்குது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது உங்களுடைய, என்னுடைய பொறுப்பு. ஏன்னா கர்த்தருடைய பொறுமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நீங்க அழைப்பை தொடர்ந்து நீங்கள் அனுப்பிய ஊழியக்காரர்கள் மூலமாய் ஆண்டவரே, இதோ எங்களை சமாதானத்துக்கு அழைத்தீர்கள், மன மகிழ்ச்சிக்காக அழைத்தீர்கள் என்பதை புரிந்து அந்த அழைப்பு இருக்கிறதுக்கு முடிவதற்கு முன்பாகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உம்மோடு மனமகிழ்ச்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.